இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் வந்து இன்னைக்கு ரொம்பவே அப் ஆயிருக்கும். இதுக்கான ரீசன் நம்ம காலையிலே வந்து சொல்லியிருந்தோம். இங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் வந்து கட் பண்ணியிருக்க ரீசனால மார்க்கெட் வந்து ஏறி இருக்கு. சோ இன்னைக்கான நாள்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி, அதாவது காலையில நியூஸ் வந்து சொல்லியிருந்தோம். சோ அதுக்கேத்த மாதிரி தான் இன்னைக்கான மார்க்கெட் புல் மார்க்கெட்ல வந்து போய் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு காலையில மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது 4.9% நிஃப்டி வந்து அப்ல வந்து ஓப்பன் ஆயிருக்கு. 26,308 பாயிண்ட் வந்து இங்க டச் பண்ணிருக்கு. 4.9% ஏறி இருக்கு நிஃப்டி. சென்செக்ஸை பொறுத்தளவுல 4.5% வரைக்கும் ஏறி இருக்கு. இங்க பாயிண்ட்ஸ் பொறுத்தளவு 85,000 பாயிண்ட்ஸா வந்து இருக்கு சென்செக்ஸை பொறுத்தளவுல. சோ இந்த அளவுக்கு இங்க அப்ராலி போயிட்டு இங்க க்ளோஸ் ஆகும்போது 2% மேல வந்து க்ளோஸ் ஆயிருக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸ் ரெண்டுமே. சோ இந்த அளவுக்கான ஏன் அப்ராலி இருந்துச்சு அப்படின்னா, இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வர ஆரம்பிச்சாங்க மார்க்கெட்ல. சோ அந்த ஒரு ரீசனால மார்க்கெட் வந்து ரொம்பவே வந்து ஏறிச்சு. அந்த நிறைய இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து ஒரே டைம் வந்து வாங்க ஆரம்பிச்சாங்க. பின்னாடி இருக்க ரீசன் இங்க ட்ரம்ப் வந்து அந்த டாரிஃபை குறைச்சது தான். சோ அதை பத்தி டீடைலா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரேலி சப்போர்ட் பண்ற மாதிரி என்னெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா, ஏசியன் மார்க்கெட்ஸே வந்து க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் அதிகமா தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. அப்புறம் யூஎஸ் மார்க்கெட் க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் ஐயா தான் வந்து க்ளோஸ் ஆச்சு. டெக் ஸ்டாக்ஸ் எல்லாமே குளோபலா வந்து ரேலி ஆக ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த ஒரு சப்போர்ட் இங்க இந்தியாவுக்கும் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. சோ அதனால தான் மார்க்கெட் இன்னொரு சப்போர்ட் வந்து தேடி இங்க மார்க்கெட் வந்து அதிகமா ஓப்பன் ஆச்சு. இப்போ அந்த ட்ரேட் டீல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காலைல என்ன பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். காலையிலேயே நம்ம அந்த நியூஸ் வந்து பார்த்துட்டோம். அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைலா வந்து பார்க்க போறோம். யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப்பும் அந்த நம்மளோட பிரைம் மினிஸ்டரான மோடியும் வந்து போன் கால்ல பேசிக்கிட்டாங்க. சோ அதுல வந்து இந்த ஒரு ட்ரம்ப் வந்து டாரிஃப் குறைக்கிறதா வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து சொல்லியிருந்தாங்க. அது எக்ஸ்ல வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. சோ அதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 18% தான் டாரிஃப் வந்து போட போறாங்க இதுக்கப்புறம் அப்படின்றத வந்து சொல்லியிருந்தாங்க. 50% டாரிஃப் நம்ம மேல இருந்தது. இப்போ 18% தான் வந்து குறைஞ்சிருக்கு. டிகேட்ஸ் கணக்குல பார்க்கும்போது, அதாவது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் நம்ம கணக்குல பார்த்தோம் அப்படின்னா, நம்ம மேல யூஎஸ் வந்து போட்டு இந்த டாரிஃபே 3% தான் வந்து இருந்துச்சு. அந்த 3% தான் டிகேட்ஸ் கணக்குல வந்து மெயின்டைன் ஆயிட்டு இருந்தது. அப்படின்னா நம்ம இங்க 100 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்றோம் அப்படின்னா, அங்க டாக்ஸ் வந்து 3% அப்ளிகபிள் ஆகி 103 ரூபாய் அப்ளிகபிள் ஆகி அங்க மார்க்கெட்ல போயிட்டு இங்க சேல் ஆக ஆரம்பிக்கும். சோ அங்க யூஎஸ் கஸ்டமர்ஸ் எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால நம்மளுக்கு வந்து இங்க ரெவன்யூ ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். இது வந்து டிகேட்ஸ் கணக்குல இப்படிதான் வந்து நம்ம மேல டாரிஃப் போட்டிருந்தாங்க. பட் ஆனா இப்ப சடனா இங்க பிரசிடென்ட் ட்ரம்ப் வந்து உள்ள வந்ததுக்கு அப்புறமா 50% டாரிஃப் வந்து இங்க அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிட்டாரு. 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ப்ராடக்ட் எல்லாமே இங்க 150 ரூபாய் வரைக்கும் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு. சோ நம்ம மேல ஒரு 25% தான் டாரிஃப் வந்து போட்டிருந்தாரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம ரஷ்யா கூட லிங்க்ல இருக்க ரீசன்ல இன்னொரு 25% ஆட் பண்ணி விட்டாரு. சோ இப்ப கம்ப்ளீட்டா 18% தான் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க. சோ இது நம்ம சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா 100 ரூபாய்க்கு வித்துட்டு இருந்த ப்ராடக்ட் வந்து 118 ரூபாய்க்கு வந்து விற்க போகுது. இதுக்கு முன்னாடி 150 ரூபாய்க்கு வந்து வித்துட்டு இருந்தது. சோ இது வந்து இங்க இந்தியன் எக்ஸ்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாமே ஒரு பெரிய ஒரு பிளஸ் தான் வந்திருக்கு. மெயினா யார் யாருக்கெல்லாம் பிளஸா இருக்கும் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் அப்புறம் சீ ஃபுட்ஸ்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு பெரிய பிளஸ் வந்திருக்கும். ரைஸ், வீட் அண்ட் தென் சீ ஃபுட்ஸ் ப்ராடக்ட் எல்லாமே இங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பிளஸ் வந்திருக்கு. அதை ஃபோக்கஸ் பண்ணிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே இன்னைக்கு நல்லா அதிகமா வந்து ரேலியா இருக்கும். அடுத்ததான் இங்க டெக்ஸ்டைல் அண்ட் தென் கார்மெண்ட்ஸ் வந்து இருக்கு. சோ இங்க டெக்ஸ்டைல் வந்து அதிகமான பிசினஸ் வந்து இருக்கு. நம்மளோட டெக்ஸ்டைல் ஓவரால் மார்க்கெட்ல யூஎஸ் எக்ஸ்போர்ட் நம்ம பண்றது 28% தான் வந்து இருக்கு. அதாவது நம்ம 100 ரூபாய் இங்க சம்பாதிக்கணும் அப்படின்னா டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் பண்ணி அதுல 28% யூஎஸ்ல இருந்து மட்டுமே வந்து வருது. சோ அது வந்து இப்போ ஒரு பெரிய ரிலீஃப் வந்து கிடைக்கும் போது இந்த டாரிஃப் குறைச்ச ரீசனால. இன்ஜினியரிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் பொறுத்தளவுல இங்க ஆட்டோ பார்ட்ஸ், அப்புறம் வந்து மிஷினரி, பம்ப்ஸ், எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் இது எல்லாத்துக்குமே இங்க டாரிஃப் வந்து குறைய போகுது. சோ இது எல்லாமே இங்க எம்எஸ்எம்இ செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. அப்புறம் இங்க ஃபார்மா செக்டர்ஸ் பொறுத்தல இங்க ட்ரம்ப் வந்து டாரிஃப் குறைச்சது இங்க வந்து டைரக்ட் ஒரு பெனிஃபிட் வந்து கிடையாது. பட் ஆனா இன்டைரக்டான பெனிஃபிட் வந்து இருக்க போகுது. ஏற்கனவே சைனா மேல அதிகமான டாரிஃப் வந்து வச்சிருக்காங்க. சோ அந்த ஒரு ரீசனால நம்ம ஊர் மேல டாரிஃப்லாம் வந்து போடல. பட் ஆனாலும் அந்த ஒரு ரீசனா சைனாவோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதிகமா இருக்க ரீசனா நம்ம இந்தியன் ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஊர் ஃபார்மால எக்ஸ்போர்ட் ஆகி போற அந்த ஒரு ப்ராடக்ட் எல்லாத்தோட பிரைஸுமே இங்க கம்மியா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இங்க சைனாவோட ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணும்போது சோ அந்த ஒரு ரீசனா நம்மளோட ஃபார்மா கம்பெனிஸ்க்கு ஏற்கனவே ஒரு பெனிஃபிட்டா தான் வந்திருக்கு. அது இன்னும் கண்டினியூ ஆக போகுது. சோ இந்த ஒரு ட்ரேட்ல வந்து இந்தியாக்கு இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. இப்போ யூஎஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா ஹார்லி டேவிட்சன் பைக்ஸோட டியூட்டிஸ் வந்து குறைச்சிருக்காங்க. 50% இருந்து 30% குறைச்சிருக்காங்க. எல்என்ஜி, கோல், ஏர்கிராஃப்ட் இந்த இடத்துல யூஸ் பண்ற அந்த ஒரு ஃபியூல்ஸ் எல்லாத்தையுமே இங்க வந்து டியூட்டிஸ் வந்து கம்மி பண்ணிருக்காங்க. பெட்ரோலியம் க்ரூட பொறுத்தல ஆல்மோஸ்ட் 0 டியூட்டி வந்து சொல்லிருக்காங்க. சோ இது எல்லாமே இங்க யூஎஸ் வந்து பண்ண போற பெனிஃபிட்ஸா வந்து இருக்கு. சோ ஓவரால் இந்த ட்ரேட் டீல் ரெண்டுமே கம்பைன் ஆகி போச்சு அப்படின்னா 500+ பில்லியன் டாலர் வந்து இங்க இந்த ரெண்டு கண்ட்ரிக்கும் நடுவுல ட்ரேடா வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. இப்போ கரண்டா அந்த டாரிஃப் வந்து ஹைக் பண்ண ரீசனால நம்மளுக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல அந்த ட்ரேட் வந்து கொலாப்ஸ் ஆச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா கொலாப்ஸ்லாம் வந்து ஆகல. 77.5 பில்லியன் டாலர் நமக்கும் யூஎஸ்க்கும் நடுவுல அந்த ட்ரேடா வந்து இருந்தது. இப்போ இன்க்ரீஸ் ஆகி 86.5 பில்லியன் டாலரா வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. சோ ஆல்மோஸ்ட் இன்க்ரீஸ் தான் வந்து ஆயிருக்கு. சோ இங்க வந்து கொலாப்ஸ்லாம் எதுவும் ஆக ஆரம்பிக்கல. சோ இப்போ ஆல்மோஸ்ட் எங்க டச்சா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா 132 பில்லியன் டாலர் வந்து டச்சா இருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. சோ இங்க இருந்து 500 பில்லியன் டாலர் வரைக்கும் மூவ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு. சோ இதான் வந்து யூஎஸ் அண்ட் தென் இந்தியா வந்து ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க. சோ இது சுத்தி இருக்க எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து இன்னைக்கான நாள்ல வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கும். இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்தல மார்க்கெட் அவங்க தான் ரொம்பவே வந்து ஹர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. 1 இருந்து 1.5 வருஷமா கண்டினியூஸா செல் ஆஃப் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல 1.66 லட்சம் கோடி ரூபாய் போன வருஷம் 2025 மட்டும் வித்துட்டு வெளியே போயிருந்தாங்க. இந்த ஜனவரி மாசம் மட்டுமே 30,000 கோடிக்கு மேல வந்து வித்துட்டு வெளியே போயிருந்தாங்க. சோ அவங்களோட ரிட்டர்ன் வந்து இப்ப மார்க்கெட்ல வர ஆரம்பிச்சிருக்கு. ரூபி வந்து கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ரூபியை பொறுத்தல ஆல்மோஸ்ட் 6% வந்து போன வருஷம் வந்து வீக்கா வந்து இருந்துச்சு. நம்மளோட கரன்சி தான் இருக்குதுல வீக்கான கரன்சியா குளோபல் லெவல்ல வந்து இருந்துச்சு. சோ அந்த ஒரு ரிலீஃப் இப்போ வந்து கிடைக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. அப்புறம் நம்மளோட மார்க்கெட்டை பொறுத்தல இது எல்லாமே எமர்ஜிங் மார்க்கெட்டா வந்து இருக்கு. சோ அதனால இங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணுவோம் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இப்ப ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் என்ன மாதிரியான அப்ரோச் எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா ஒரு 3 ஃபேஸா வந்து பிரிச்சு சொல்றாங்க. இங்க இருந்து அடுத்த ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசத்து வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் அதிகமா வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க. செலக்டிவான லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. சோ இது வந்து ஏன் இந்த ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல வருவாங்க அப்படின்னா சோ அங்கதான் வந்து செலக்டிவா வந்து பிக் பண்ண முடியும். அங்க வந்து மார்க்கெட் வாலட்டிலிட்டி கொஞ்சம் கம்மியா வந்து இருக்கும். அந்த அவங்களுக்குமே வந்து ஒரு ஸ்டேபிளான ஒரு பிளேஸா வந்து இருக்கும்.
சோ அதனால ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அங்க வந்து வர ஆரம்பிப்பாங்க. அடுத்த 6ல இருந்து 18 மாசத்துக்கு என்ன நடக்கும்னு சொல்றாங்க அப்படின்னா, இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அங்க மணி வச்சிருந்தாங்களா, அங்க இருந்து லைட்டா வந்து இங்க மிட் அண்ட் ஸ்மால் கேப் பக்கம் வர ஆரம்பிப்பாங்க. அந்த நீங்க டிஐஎஸ் பொறுத்தல ஏற்கனவே இங்க சிப் பண்ணிட்டு இருக்க அமௌண்ட் வந்து வந்துகிட்டே வந்து இருக்கும். சோ அந்த ஒரு அமௌண்ட்டுமே அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் அப்புறம் வந்து இங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாருமே வந்து இங்க மிட் கேப் அண்ட் தென் ஸ்மால் கேப்ஸ்ல ரொட்டேட் பண்ண ஆரம்பிப்பாங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த 2ல இருந்து 3 வருஷத்தை பொறுத்தல இங்க லார்ஜ் கேப்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் நடந்தது. அதே அளவுக்கு சேமா வந்து மிட்ல அண்ட் தென் ஸ்மால் கேப்லயே வந்து கேட்ச் அப் ஆயிடும் அப்படின்றத சொல்றாங்க. சோ ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் என்ன மாதிரியான ரிட்டர்ன் சிஏஜிஆர் பெர்சன்டேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா, இங்க லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் பொறுத்தல இங்க 12ல இருந்து 15% சிஏஜிஆர் growthல வந்து growth ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. இங்க மிட் அண்ட் தென் ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பொறுத்தல 15ல இருந்து 18% வந்து growth இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. சோ இது எல்லாமே இங்க ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர்ஸ் உள்ள வர ரீசன்னால வந்து சொல்றாங்க. ஐடி கம்பெனிஸ் இது மூலமா டைரக்டா இம்பாக்ட் வந்து ஆகலனா கூட ஐடி கம்பெனிஸ்மே இன்னைக்கான மார்க்கெட்ல ரொம்பவே வந்து ஏறி இருக்கு. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து 6% வந்து ஏறி இருக்கு. டிசிஎஸ், ஹெச்சிஎல் டெக், அப்புறம் இங்க பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம், அப்புறம் இங்க கோஃபோர்ஜ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே சூப்பரா வந்து ஏறி இருக்கு. இது எல்லாமே இந்த ட்ரேட் கட் வந்து பண்ணாங்களா, அது கூட டைரக்டா வந்து லிங்க்லயே வந்து கிடையாது. பட் ஆனா இன்டைரக்ட் லிங்க் இருக்க ரீசன்னால இந்த மார்க்கெட்ல வந்து ஏறி இருக்கு. அது எப்படி இன்டைரக்டா வந்து லிங்க் ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ வந்து ட்ரம்ப் வந்து டாரிஃப் வந்து குறைச்சிட்டாரு. சோ டாரிஃப் குறைச்சிட்டாரு அப்படின்னா இங்க வந்து ஒரு அன்சர்டனிட்டி வந்து இருந்தது. இப்போ வந்து சர்டனிட்டிக்குள்ள வர ஆரம்பிச்சிச்சு. சோ ஒரு பீஸ் மோட்ல வந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரியான பீஸ் மோட் வரும்போது இங்க நார்த் அமெரிக்கால உள்ள அந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, சோ அவங்க வந்து என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஐடி ப்ராஜெக்ட்ஸ் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணுவாங்க. சோ இந்த ஒரு ட்ரேட் அன்சர்டனிட்டி இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, அதாவது இப்ப ட்ரம்ப் வந்து 18% தான் டாரிஃப் வந்து உங்க மேல போட போறோம் அப்படின்றத சொல்லாம அப்படியே வந்து இங்க 50% மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஏற்கனவே இந்தியன் ஐடி கம்பெனிஸ் பண்ற அந்த ஒரு எக்ஸ்போர்ட் எல்லாத்துக்குமே இங்க வந்து டாரிஃப் ஏத்த போதும் வந்து சொல்லியிருந்தாரு. சோ அதை ஒரு வேலை எடுத்துட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இப்ப இந்த டாரிஃப் ஏற்கனவே போட்டு இந்த டாரிஃபே குறைச்ச ரீசனால அந்த ஒரு ஐடி கம்பெனிஸ் மேல டாரிஃப் வந்து வராது அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து மார்க்கெட்ல வந்து இருக்கு. அண்ட் தென் இங்க பட்ஜெட் 2026 முடிஞ்சதுக்கு அப்புறமா அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க டேட்டா சென்டர்ஸ்ல வந்து வரப்போகுது நல்லாவும் தெரியுது. அது எல்லாமே இந்த ஐடி கம்பெனிஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். டேட்டா சென்டர்ஸ் எல்லாமே இங்க கூகுள் அண்ட் அமேசான் மாதிரி கம்பெனிஸ் நம்ம ஊர்ல வந்து பண்றாங்க அப்படின்னா, சோ கண்டிப்பா நம்ம ஊர்ல வந்து ஜாப் கிரியேஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். அப்படி ஜாப் கிரியேஷன் நடக்குது டைரக்டா நம்ம எக்கனாமிக் வந்து இங்க வந்து growth-ஆ இருந்தாலுமே கம்பெனிஸ்க்கு எப்படி growth இருக்கும் அப்படின்னா, இங்க டேட்டா சென்டர்ஸ் போடுறாங்கன்னும் போது இங்க நம்ம ஊரோட இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாம் இந்த சப்ளை வந்து எடுத்துக்க முடியும். அவங்க கிட்ட இருந்து யூசேஜ் வந்து பண்ணிக்க முடியும். சோ இது எல்லாமே ஒரு பெரிய பிளஸா வந்து இருக்க போகுது. சோ இந்த மாதிரி ஐடி கம்பெனி சுத்தி ஒரு பாசிட்டிவான விஷயம் இருக்கு ரீசனால ஐடி ஸ்டாக்ஸ் வந்து ரொம்பவே வந்து ரேலி ஆயிருக்கு. சோ ஓவராலா இதான் இன்னைக்கான ரேலிக்கு பின்னாடி இருக்க ரீசனா வந்திருக்கு. இப்போதைக்கு ஃபண்டமெண்டல்ஸ் பொறுத்தவரை நம்ம செலக்டிவா ஸ்டாக்ஸ் வந்து பிக் பண்றதா இப்பவும் பெட்டரான சாய்ஸா வந்து இருக்கு. லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ்ல இங்க வந்து செலக்டிவா வந்து பிக் பண்ணுங்க. மிட் அண்ட் ஸ்மால் கேப்ஸ் பொறுத்தவரை கொஞ்சம் கான்ஷியஸா வந்து இருக்க வேண்டியது ஒரு சூழ்நிலையா வந்து இருக்கு. பட் ஆனா அங்கேயுமே செலக்டிவான ஸ்டாக்ஸா பிக் பண்ணோம் அப்படின்னா அது ஒரு சூப்பரான அப்ரோச்சா தான் வந்திருக்கு. இன்னைக்கான நாள்ல நம்ம கன்சிடர் பண்ணிட்டு இருக்க ஸ்டாக்ஸ் இந்த ஜைடஸ் கம்பெனில 2.6% வந்து ஏறி இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம வந்து இன்னும் கன்சிடர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். விப்ரோ கம்பெனி அந்த அளவுக்கு ரேலி ஆகல இன்னைக்கான நாள்ல ₹243 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சோ அதை வந்து நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி கன்சிடர் பண்ணிட்டே போயிட்டு இருக்கலாம். இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் கம்பெனில ரொம்பவே வந்து ரேலியா இருக்கு. பட் ஆனாலுமே இந்த பிரைஸ்ல வந்து கன்சிடர் பண்ண முடியாது. சோ அதை அப்படியே வெயிட் பண்ணியே பார்ப்போம். கர்நாடகா பேங்க் இன்னைக்கு காலையில வந்து சொல்லியிருப்போம் ரொம்ப வெள்ளதுக்கு பின்னாடி இருக்க ரீசன் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான நாள்ல வந்து ஏறி இருக்கு. சோ ஓவராலா மார்க்கெட் ஃபுல்லாவே வந்து ஏறி இருக்கு. ஐடிசி ஸ்டாக் மட்டும் கொஞ்சம் ஏறி இருக்காது. 0.5% வந்து ஸ்டாக்னட்டா வந்து நின்று இருக்கும். சோ இங்க மார்க்கெட் என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்ல வந்து போனாலும் சரி, அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல வந்து போனாலுமே சரி, நிஃப்டி வந்து ரொம்ப டிராப்ல போனாலுமே ஐடிசி வந்து ஸ்டேபிளா தான் இருக்கும். நிஃப்டி வந்து ரொம்ப அப்ல போனாலுமே இங்க வந்து இங்க ஸ்டேபிளா தான் இருக்கும் ஐடிசி கம்பெனி பொறுத்தல. ஏன் அப்படின்னா அந்த ஒரு பிசினஸ் பொறுத்தல அது வந்து ஸ்ட்ராங்கா தான் வந்து இருக்கு. சோ அதை வந்து அதிகமா வந்து ரேலி பண்ண மாட்டாங்க. அது எப்பயுமே ஒரு கன்சிஸ்டன்டான ஒரு growth வந்து அது பாட்டு போயிட்டு இருக்கும். சோ அதை வந்து அப்படியே வச்சிருக்காங்க. டாடா பேசஞ்சர் வெஹிக்கிள் கொஞ்சம் கொஞ்சமா ₹330 தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இப்போ ₹370 வரைக்கும் வர ஆரம்பிச்சிச்சு. சோ அந்த மாதிரி செலக்டிவா நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ஏறிக்கிட்டே தான் வந்து இருக்கு. கல்லஞ்சோல ஷேர்ஸ்லாம் வந்து இருக்கு. பட் ஆனா அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. இங்க அதிகமான பிரைஸ் ஏர்னிங்ஸ் இருக்க கம்பெனிஸா பார்த்து அவாய்ட் பண்ணிட்டு இங்க கம்மியான பிரைஸ் ஏர்னிங்ஸ் இருக்க கம்பெனியா பார்த்து கன்சிடர் பண்றது பெட்டரா வந்து இருக்கு. இந்த ரேலியை பொறுத்தல எத்தனை நாள் கண்டினியூ ஆகும் அப்படின்றதுலாம் யாருக்கும் வந்து தெரியாது. சோ இங்க வந்து கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து இங்க கிளியரா வந்து மேட்ச் பண்ணப்படணும். சோ இப்போ வந்து இந்த ட்ரேட் டீல்ல சுத்தி இருக்கிற அந்த ஒரு அன்சர்டனிட்டி வந்து இருந்தது. இப்போ வந்து கிளியரா இருக்கு. சோ அந்த கிளியரா இருக்க ரீசனால இங்க மார்க்கெட் வந்து ஏத்திருக்காங்க. பட் ஆனா ஆக்சுவலா அந்த கம்பெனிஸ் வந்து ப்ராஃபிட் வந்து மேக் பண்ண ஆரம்பிக்கணும். சோ அதுக்கு அதிகமான இந்த ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் எல்லாமே இவங்க செல் பண்ணணும். சோ அப்படி நடந்தாதான் இந்த கம்பெனிஸோட ஏர்னிங்ஸ் வந்து ஏற ஆரம்பிக்கும். அப்படி ஏறினாதான் மார்க்கெட் வந்து இந்த அளவுக்கு பிரைஸ் பண்ணிருக்குது இங்க மேட்ச் பண்ணப்படும். இல்ல அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கிராஷ் ஆக தான் ஆரம்பிக்கும். சோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்க விஷயமா வந்திருக்கு. சோ நாளைக்கு காலையில நம்ம இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதெல்லாம் இன்னொரு அனாலிசிஸ் வந்து பண்ணிடுவோம். சோ இப்போதைக்கு இருக்க அப்டேட் வந்து இதுவா வந்து இருக்கு. சோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.